வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் என்கிட்ட, அக்கா நான் வந்து கனடாக்கு வரணும், கனடால வந்து ஒர்க் பண்ணணும், கனடால நான் படிக்க வரணும், கனடால பிஆர் எடுக்கணும், இதுக்கெல்லாம் என்ன கன்சல்டன்சிஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், எந்த கன்சல்டன்சியுமே வேண்டாம், நீங்களே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். கன்சல்டன்சிஸோ ஏஜென்சிஸோ நான் ஏன் அவங்கள அப்ரோச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒன்று காஸ்ட், அவங்க வந்து பயங்கரமா சார்ஜ் பண்ணுவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து உங்ககிட்ட எதையுமே ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டா இதுதான் இமிகிரேஷன்ல நடக்குது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்கள அப்ரோச் பண்றீங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன பண்றீங்க, எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொன்ன உடனே இந்த ப்ரொஃபைலுக்கு ஈஸியா கனடால பிஆர் எடுத்துடலாமே, 6 to 8 monthsலேயே நான் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கனடா இமிகிரேஷனை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தர் போய் அவங்கள அப்ரோச் பண்ணா, ஓ நமக்கு சீக்கிரமாவே கொடுத்துடுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலா கனடால இமிகிரேஷன் இப்போ எவ்வளோ கஷ்டமாயிருக்குன்ட்டு நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா கனடாக்குள்ள இருக்கிறவங்களாலேயே பிஆர் அப்ளை பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியால இருந்து ஒருத்தவங்க கனடியன் பிஆர் ட்ரை பண்றாங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கன்சல்டன்சிஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை சொன்னா அவங்களுக்கு பிசினஸ் நடக்காது. இது வந்து நான் சும்மா கதைக்கு எதுவும் நான் சொல்லல. ஏன்னா நானுமே வந்து கனடாக்கு அப்ளை பண்ணும்போது 2018ல நானும் ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டன்சியை தான் அப்ரோச் பண்ணேன். எனக்குமே வந்து பேட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இருக்கு. அதையும் நான் சொல்றேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஸ்டோரியும் நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்க வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம போட்டோம்னா 100 மார்க்ஸுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அதுதான் வந்து செலெக்ஷன் ஃபேக்டர். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், 1 minute நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த செலெக்ஷன் ஃபேக்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஐஇஎல்ஸ்ன்ட்டு. இந்த ஐஇஎல் ஸ்கோர் தான் உங்களோட சிஆர்எஸ் இருக்குல்ல, பிஆர் அப்ளிகேஷனுக்கு தேவையானது. அந்த ஸ்கோரை கால்குலேட் பண்ற மெயினான ஒரு விஷயமே இந்த ஐஇஎல்ஸ் தான். இது வந்து இப்போ நான் என்னோட ஸ்டோரி சொல்றேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த இடத்துல சொல்றேன். அந்த செலெக்ஷன் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா ஐஇஎல்ஸ்ல மட்டும் 8777 இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர். இந்த 877 போட்டு எனக்கு வந்து 100க்கு 75 மார்க்ஸ் வந்து அவங்க போட்டு கொடுத்தாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 8777ங்கிறது அந்த ஸ்கோரை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி நம்ம ஐஇஎல்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆனோம்னா 15,000 rupees நம்ம வந்து பே பண்ணணும். இப்போ அந்த ஸ்கோர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நான் 3 தடவை ட்ரை பண்ணேன். ஸோ 3 தடவை நான் வந்து 15,000 வந்து நான் பே பண்ணியிருக்கேன். சில எபிலிட்டிஸில் நீங்கள் வந்து 5 5.5 எடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளே இருக்க மாட்டீங்க. இன்னொன்று என்னன்னா, அவங்க இந்த ஃபேக்டர் உங்ககிட்ட சொன்னாங்க, லோயஸ்ட் ஸ்கோர் ஐஇஎல்ஸ் வச்சு போட்டு பார்த்தா உங்களுக்கு செலெக்ஷன் ஃபேக்டர்ஸே சம்டைம்ஸ் வராது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் லூஸ் பண்ணுற மாதிரி தானே, அதனால இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க அதை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக எந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லாமல் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இருக்கும்ல, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸ்கோரு, உங்களுக்கு 8 monthsலேயே உங்களுக்கு நான் பிஆர் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து கதை சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய இமிகிரேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்ல, அந்த இமிகிரேஷன் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன், சிஆர்எஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 500 and above இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுங்கள், ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுங்கள், ஜெர்மனி ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த சிஆர்எஸ் 500 and above இருந்தால் தான் உங்களுக்கு பிஆர் கிடைக்கவே சான்ஸ் இருக்குங்கிற விஷயத்தையே எந்த கன்சல்டன்சியுமே சொல்ல மாட்டாங்க. இந்த செலெக்ஷன் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி 1 minute பண்ணுற வேலை. நான் அந்த லிங்க்கை வந்து நானே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தேவையே இல்லாமல் காசு பே பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்களே வந்து செலெக்ஷன் ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ண போறீங்க அப்படின்னா ஐஎல்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் எப்போதுமே போடாதீங்க. நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருந்தாலும் ஐஎல்ஸோட ஸ்கோரை வந்து யாராலையுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து செலெக்ஷன் ஃபேக்டர்ல லோயஸ்ட் ஸ்கோரே வச்சு போட்டு பாருங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எலிஜிபிள், அப்போ நம்ம எப்படினாலும் எவ்வளோ காசு கட்டினாலும் நம்ம எப்படியாவது கனடாக்கு போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு, அதாவது உங்களோட சிஆர்எஸ் ஸ்கோர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சிஆர்எஸ் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான், அதுக்கும் நான் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கன்சல்டன்சிஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த செலெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, ஒரு லாகின் கிரியேட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலின் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்டர் பண்ணுறது. என்டர் பண்ணால் லாஸ்ட்டில் சிஆர்எஸ் ஸ்கோர் எவ்வளோன்னு அது சொல்லும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலில் வெயிட் பண்ணும். உங்களோட சிஆர்எஸ் 500க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்விடேஷன் டு அப்ளை வரும். அதுக்கப்புறம் பிஆர் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும்.
500க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்விடேஷன் வராது. இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணிப்போம்னா வராத பிஆருக்காக நம்ம காசு கட்டி நம்ம ஏமாந்துருப்போம். ஸ்டோரி என்னன்னா 86,000 rupees வந்து நான் பே பண்ணேன் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. எனக்கு வந்து சிஆர்எஸ் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு, 335 இருந்துச்சு. அப்போ வந்து 2018ல் 420 430 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிஆர் ஈஸியாக கிடச்சிடும். 6 to 8 monthsலேயே கிடச்சிடும். ஆனால் இந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட சொல்லணும்ல, உனக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்குன்ட்டு. அதை சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் பே பண்ணி கிட்டத்தட்ட நான் ஒரு 2 lakhs வந்து நான் அப்போவே வந்து பே பண்ணி கடைசியில் எனக்கு எதுவுமே நடக்கல. நான் இந்த பிளானே வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். என்னோட விசிட்டர் விசாலேருந்து என்னோட சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாமே நான் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் நான் எல்லாத்தையுமே படித்து சொல்கிறது, உங்களுக்கு சிஆர்எஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதே நம்ம கன்சல்டன்சிஸ்க்கு போகாமல் நம்மளே அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஒன்று அந்த மணி வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம், இன்னொன்று அண்ட் நம்ம அந்த சிஆர்எஸ் ஸ்கோரை பார்த்தோன்னே இது வேலைக்கு ஆகுமா ஆகாதாங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும், நமக்கு டைமும் மிச்சம். அண்ட் இந்த கன்சல்டன்சிஸ் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் தான் பண்ணணும். அண்ட் உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்கோரு ஐஇஎல்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஐஇஎல்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. கன்சல்டன்சிஸோட வேலை நீங்கள் கொடுக்குறீங்கள டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. இப்போ சில பேர் வந்து யோசிக்கலாம், கன்சல்டன்சிஸ் கிட்ட போனால் டாக்குமெண்ட்ஸை வந்து ஒரு 2-3 தடவை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு 10-15 தடவை பார்த்து வெரிஃபை பண்ணுறதை விடையா கன்சல்டன்சிஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் ஃபில் பண்ணுவேன். நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி பார்ப்பாங்க, நான் ஒரு வாட்டி, கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 5-6 தடவை அதை வெரிஃபை பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் அதை முடிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஐஆர்சிசி உங்களுக்கு 60 days டைம் கொடுப்பாங்க பிஆர் அப்ளிகேஷனுக்கு. என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதையும் அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கனடா இமிகிரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராசஸ் தான். இதை வந்து நீங்கள் கன்சல்டன்சிக்கு போகாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். கனடா இமிகிரேஷனுக்கு இப்போது அந்த கனடியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் விசிட்டர் வீசா எடுத்துக்கோங்க. விசிட்டர் வீசாக்கு மொத்தமாகவே $100 தான் அப்ளிகேஷன் ஃபீஸு, ப்ளஸ் வந்து $85 வந்து பயோமெட்ரிக்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ மொத்தமாக $185 தான் நம்ம பே பண்ணுறது. இதை நீங்கள் எந்த ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணாலுமே அவ்வளோதான். 185 கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருதோ அவ்வளோதான். ஆனால் இதே நம்ம ஒரு கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணும்போது அவங்க டபுள் ஆர் ட்ரிபிள் த டைம்ஸ் வந்து உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலி வேஸ்ட்டு. அண்ட் அதில் அவங்க ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குங்கிற விஷயமும் நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கலாம். பட் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப ரீஅப்ளை பண்ணும்போது கன்சல்டன்சி போடாமல் விட்டுருக்கலாம். பட் இது ஒரு வேளை இமிகிரேஷனில் கண்டுபிடிச்சாங்கன்னா கனடாவில் நீங்கள் இதுக்கப்புறம் என்ட்ரே ஆக முடியாத மாதிரி உங்களை பேன் கூட பண்ணலாம். நம்ம வெரிஃபை பண்ணுற அளவுக்கு வேற யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் கன்சல்டன்சிக்கு போகும்போது உங்கள் டாக்குமெண்ட் அவங்களுக்கு 10/11 அவ்வளோதான். இன்னும் சில பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்குறது, அக்கா பிஆர் அப்ளிகேஷனுக்கு நான் ஒரு கன்சல்டன்சியை போய் அப்ரோச் பண்ணேன், நீங்கள் பிஆர் எடுத்து கொடுக்கறதும் இல்லாமல் உங்களுக்கு நான் வேலையும் வாங்கி தரேன் கனடாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரியலாக இங்கே கனடாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவில் இருக்கிற ஒரு கன்சல்டன்சி எப்படி கனடாவில் வந்து வேலை வாங்கி தர முடியுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு பேக் டோரில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது கனடாவில் அவங்க ஒரு எம்ப்ளாயரை கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேயா. அந்த எம்ப்ளாயருக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆளே தேவைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு பொய்யான ஒரு ஜாபை ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு எல்எம்ஐவும் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த கன்சல்டன்சியோட டீலிங்கில் இருப்பாங்க. அவங்க போய் அந்த கன்சல்டன்சி கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது, அந்த எல்எம்ஐக்கு யார் அதிகமாக பே பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இந்த ஜாபை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்கே ஜாபே இருக்காது, அங்கே அந்த ஓப்பனிங்கே இருக்காது. ஆனால் அது நமக்கு தெரியாது. அது கன்சல்டன்சிக்கும் அந்த எம்ப்ளாயருக்கும் இருக்கிற டீலிங். இவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த ஜாபை நான் உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ காசு கட்டினாலும் பரவாயில்ல, நம்ம போய் செட்டில் ஆகிட்டு அந்த காசை வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அப்படி பண்ணி சில பேர் வந்து காசு கட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நிஜமாவே வந்து கனடா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே அந்த ஓப்பனிங்கே கிடையாது, அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்னன்னா கன்சல்டன்சிக்கு ஒரு லாபம், அந்த எம்ப்ளாயருக்கு ஒரு லாபம், கடைசியில் ஏமாந்தது வந்து நம்ம தான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸோட இந்த கன்சல்டன்சிஸ் டைப் வச்சுக்கிட்டு உங்களை வந்து லோ சேலரிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. இவங்க சொல்கிற லோ சேலரி எப்படின்னா ஒரு ப்ராவின்ஸுக்குன்னு மினிமம் வேஜ் இருக்கும். அந்த மினிமம் வேஜை விடையே கம்மியாக தான் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அண்ட் இந்த சேலரியை வந்து உங்களுக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
ஏன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் கேஷாக கொடுப்பாங்க. ப்ராவின்ஸோட மினிமம் வேஜை விட உங்களுக்கு கம்மியாக சேலரி வருதுன்னா நீங்கள் இங்கே கனடாவில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டர், அந்த ஆஃபர் லெட்டரில் கம்பெனி பேர் மட்டும் சும்மா ஏதோ ஒரு பேரை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்காது, அந்த ஜாப் ஆஃபரோட டீட்டெயில்ஸ் இருக்காது, அந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு இருக்காது, எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. சும்மா 1 பேஜ். இப்போ கனடாவோட லோகோவை எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். இப்போ தான் அந்த ஃபேக் லெட்டர்ஸ்லாம் நிறைய சர்க்குலேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் வேலை எடுத்து கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏமாறுறவங்களும் இருக்காங்க. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, அவங்க வந்து இன்டர்வியூவே எதுவுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாமலே எப்படி வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து செஞ்சு ஏமாந்துடாதீங்க, நிறைய காசு கட்டி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோவே நான் போடுறேன். மெயினாக இதில் மாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கன்சல்டன்சிஸ் எல்லாமே இங்கே இருக்கிற சில கனடியன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட தான் டைப் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காலேஜை அவங்க எப்போதுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு செட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த செட்டோட தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணாதான் கன்சல்டன்சிக்கும் அந்த காலேஜுக்கும் டீலிங் இருக்கிறதுல கன்சல்டன்சிஸ்க்கு கமிஷன் கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேக்கான ஒரு அட்மிஷன் லெட்டரை கொடுத்து ஒரு காலேஜில் சேர்த்து விட்டாங்க. பிஆர் அப்ளை பண்ணும்போது உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்கல்ல, கனடியன் க்ரெடென்ஷியல்ஸ்லாம். ஸோ அப்படியே அப்ளை பண்ணும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அது எல்லாமே ஃபேக்குன்ட்டு. அவங்க எல்லாரையுமே வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும் நம்ம வந்து கன்சல்டன்சிஸை ட்ரஸ்ட் பண்ணுறதுனால. ஏன்னா அவங்க என்ன சொல்லி அட்மிஷன் வாங்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. இங்கே வந்து நிறைய காலேஜஸை வந்து டிப்ளமா மில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரே இருக்காது, வெறும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து இப்போது ரொம்ப வெரி குட் எக்ஸாம்பிள்னா ஹம்பர் காலேஜ் இருக்குல்ல, அது எல்லாமே டிப்ளமா மில்ஸ்ன்னு தான் இங்கே சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஏன்னா இங்கே இருக்கிற ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிப்ளமா மில்ஸ்னு சொல்லப்படுற காலேஜஸ்லேருந்து நீங்கள் படித்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை ரெக்ரூட்டே பண்ண மாட்டாங்க. இந்த டிப்ளமா மில்ஸ்னு சொல்லப்படுற காலேஜஸ் வந்து உங்ககிட்ட நிறைய காசும் டியூஷன் ஃபீஸ்க்கு வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற எஜுகேஷன் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான எஜுகேஷன். ஆனால் பேக்ரவுண்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம வந்து ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீங்கள் வந்து பிஆர் எடுக்கிறதுக்கும் ஒர்க் பர்மிட்டும் எடுக்கிறத விட ஸ்டடி வீசா தான் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து அந்த காலேஜுக்கு போகாமல் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுவீங்க. அது வந்து இல்லீகல். அதை வந்து மாட்டணும் கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கனடாக்கே வர முடியாத மாதிரி நம்மளை செஞ்சு விட்ருவாங்க. இதனால நமக்கு என்ன ஆகும்னா, கன்சல்டன்சிஸ்க்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பாதிப்பு எல்லாமே நமக்கு தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற காசு அது வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த கன்சல்டன்சிஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ காசு கட்டினா என்ன, நீங்கள் அங்கே போய் சீக்கிரமாக சம்பாதிச்சு எல்லாத்தையும் ரீபே பண்ணிட போகிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கூகுளில் போயிட்டு கனடா இமிக்ரேஷன், கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, கனடா டூரிஸ்ட் வீசா அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது அண்டு நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. canadavisa.comனு ஒரு ஃபோரம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஹெல்ப் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, ChatGPT இருக்குது இப்போ. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ணி நம்மளே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இமிக்ரேஷன், இது கனடாக்குன்னு நான் சொல்லலை, நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கனடாக்கு வந்து செட்டில் ஆகி நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ட்ராப்பில் விழுந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, நான் வந்து கன்சல்டன்சிஸ் கிட்ட தான் போவேன் அப்படின்னீங்கன்னா, சூஸ் பண்ணுற கன்சல்டன்சி கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, துருவி கேளுங்க. அப்போ தான் அவங்ககிட்டேருந்து பதில் வரும். அவங்க பதில் சொன்னாதான் அது உண்மையா பொய்யான்ட்டு நம்ம யோசிக்க முடியும். அதனால அவங்க சொல்கிறத பிளைண்டாக நம்பாதீங்க. இது வந்து பிஆருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வர போகிறீங்கனாலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டியோட ரேங்கிங்ஸ் பாருங்கள், யூனிவர்சிட்டியோட ரிவ்யூஸ் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நீங்களே சூஸ் பண்ணி போய் அந்த கன்சல்டன்சி கிட்ட கேளுங்க. அவங்க கொடுக்குற காலேஜஸை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரீசனே என்னென்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கனடா இமிக்ரேஷன் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. லைசன்ஸ்டு கன்சல்டன்சிஸானும் பாருங்கள். லைசன்ஸ்டு கன்சல்டன்ஸ்னா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத மட்டும் நான் சொல்லலை, இங்கே இருக்கிற இமிக்ரேஷன் கோர்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்டு கன்சல்டன்ஸ்னு சொல்லுவாங்க, RCIC. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்ஸாக இருக்காங்களான்னு பாருங்கள். இது எல்லா
எல்லாத்தையும் விட கன்சல்டன்சிஸ்கிட்டே போகாமல் நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்படி பண்ணோன்னா நம்ம டாக்குமெண்ட்டு நம்ம கையில் இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், காசும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். அண்ட் கனடா இமிக்ரேஷன் பற்றி நீங்களும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் உங்களெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.